பிரேமானந்த் டைரக்ஷனில் சந்தானம் நடித்து ஹிட்டான டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தோட அடுத்த பாகமான டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை சந்தானத்தோட பர்த்டேக்கு ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. படத்தை அனௌன்ஸ் பண்ணி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணாங்க. கௌதம் மேனன், யாசிகா ஆனந்த், மொட்ட ராஜேந்திரன், செல்வராகவன் இவங்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஆக்டர் ஆர்யா தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இப்போ அடுத்த கட்ட அப்டேட் என்னன்னா, டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த போட்டோஸையும் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. காமெடியன்ல இருந்து ஒரு ஹீரோவா சந்தானம் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த தில்லுக்கு துட்டு சீரியஸ் தான் நல்லா போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்ப பார்ட் 4 வரைக்கும் வந்திருக்காங்க. அதாவது தில்லுக்கு துட்டு 1 and 2, டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த 3 படங்களும் நல்லா போயிருந்தது. இப்போ 4வதா டிடி நெக்ஸ்ட் லெவல் வரப்போகுது. அதனால தான் ஃபேன்ஸுமே இந்த படத்து மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சிருக்காங்க. சந்தானம் காமெடியனா நடிச்சு 12 வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன விஷாலோட மதகஜராஜா படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதை பார்த்த சந்தானத்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே திரும்பவும் காமெடியான நடிங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு சந்தானம் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா, மற்ற ஹீரோக்களோட படங்கள்ல காமெடியனா நடிப்பேனா அப்படிங்கிறது தெரியல, ஆனா ஆர்யா கூப்பிட்டா அவரோட படத்துல எப்பனாலும் காமெடியனா நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல ஃபேன்ஸ் எல்லாருமே பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தோட பார்ட் 2 எடுங்க அப்படின்னு கூட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க.